சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. கிராம மக்கள் நிம்மதி. வனத்துறையினருக்கு பாராட்டு. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட ஆசனூர் வனக்கோட்டம் தாளவாடி வனச்சரகத்தில் யானை, சிறுத்தை, புலி, காட்டு மாடு உள்பட ஏராளமான வன விலங்குகள் வசித்து வருகின்றனர். இதில் சிறுத்தைகள் அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி விவசாய தோட்டத்தில் புகுந்து ஆடு, மாடுகளை கொன்று வருகிறது. கடந்த மாதம் முன்பு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று தாளவாடி அடுத்த மல்குத்திபுரம் தொட்டியை சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவரின் 6 ஆடுகள், 2 கன்று குட்டிகள், 20 வான்கோழி, 5 காவல் நாய் வேட்டையாடி கொன்றது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள கால்நடைகளையும் அந்த சிறுத்தை கொன்று வந்தது. அதேபோல் கடந்த 3 நாட்கள் முன்பு அதே பகுதியில் உள்ள பாக்கியலட்சுமி என்பவரின் வீட்டில் இருந்த CCTV கேமராவில் சிறுத்தை நடமாட்டம் பதிவானது. இதனால் அப்பகுதி மக்கள் பீதி அடைந்தனர். தொடர்ந்து கால்நடைகளை வேட்டையாடி மக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் ஆசனூர் வனக்கோட்ட துணை இயக்குனர் சுதாகரிடம் கோரிக்கை வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தலைமை வன உயிரின காப்பாளர் சீனிவாச ரெட்டி உத்தரவின்படி சத்தியமங்கலம் புலிகள் காப்பக ஈரோடு கள இயக்குனர் மற்றும் வன பாதுகாவலர் ராஜ்குமார் அறிவுறுத்தலின் பேரில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக ஆசனூர் வனக்கோட்ட துணை இயக்குனர் மற்றும் வன பாதுகாவலர் சுதாகர் மேற்பார்வையில் தாளவாடி வனச்சரக அலுவலர் சதீஷ் நிர்மல் தலைமையில் வனவர், வன காப்பாளர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் பாக்கியலட்சுமி தோட்டத்தில் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்தனர். கூண்டின் ஒருபுறம் காவல் நாயை கட்டி வைத்தனர். நள்ளிரவில் அந்த பகுதிக்கு வந்த சிறுத்தை கூண்டில் இருந்த நாயை வேட்டையாட கூண்டுக்குள் சென்றபோது கூண்டுக்குள் சிக்கியது. இந்த நிலையில் இன்று காலை கூண்டில் இருந்து பயங்கரமாக சத்தம் வந்ததால் அப்பகுதி மக்கள் சென்று பார்த்தபோது சிறுத்தை கூண்டில் சிக்கி இருப்பது தெரிய வந்தது. இந்த தகவல் காட்டு தீ போல் பரவியதால் சிறிது நேரத்தில் பாக்கியலட்சுமி தோட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் திரண்டு வந்தனர். வனத்துறையினர் வந்து பார்த்தபோது கூண்டில் சிக்கியது ஆண் சிறுத்தை என தெரிய வந்தது. இதனையடுத்து வனத்துறையினர் கூண்டில் சிக்கிய ஆண் சிறுத்தையை வன கால்நடை மருத்துவர் உதவியுடன் லாரியில் ஏற்றி அடர்ந்த வனப்பகுதி கொண்டு சென்றனர். கிட்டத்தட்ட 1 மாதமாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அட்டகாசம் செய்த சிறுத்தையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்ட வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றியுடன் பாராட்டும் தெரிவித்தனர். கே. தமிழகம் சேட்.